வெளியுறவுத்துறை செயலாளர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. எதற்காக இந்த பதில் தாக்குதல் நடத்தப்பட்டது? தீவிரவாதிகளுடைய திட்டம் என்னவாக இருந்தது? பெஹல்காமில் எந்த காரணத்திற்காக அவர்கள் தாக்குதலை முன்னெடுத்தார்கள்? எவ்வளவு கொடூரமாக இருந்தது என்ற பல்வேறு உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் விளக்கமாக வெளியுறவுத்துறை செயலாளர் மிஸ்ரி விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து ஊக்குவிக்கப்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் காஷ்மீர் இயல்பு நிலைக்கு திரும்புவதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடந்த நிதியாண்டில் 23 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் காஷ்மீருக்கு சுற்றுலா வந்து அதன் மூலமாக அந்த பகுதியில் பொருளாதார வளம் பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதை சீர்குலைப்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே மோதலை உருவாக்கக்கூடிய விதமாகவும் அவர்கள் திட்டம் இருந்தது. இதை கருத்தில் கொண்டு தொடர்ச்சியாக இந்தியா மீதும் இந்தியாவில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய கட்டமைப்புகளை அழிக்கக்கூடிய விதமாகவும் இந்த துல்லிய தாக்குதல் திட்டமிடப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் காரணமாக நேற்று சரியாக 1:15 மணியிலிருந்து 1:35 மணி வரைக்கும் சரியாக 25 நிமிடங்கள் இந்த துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டது. பொதுமக்களுக்கும் பாதுகாப்புத்துறை சார்ந்த இடங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த துல்லிய தாக்குதல் திட்டமிடப்பட்டதாகவும் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற பல ஆண்டுகளாக இந்தியாவில் தீவிரவாதத்திற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகளுடைய முகாம் அலுவலகங்கள், தேர்வு மையங்கள், பயிற்சி கூடங்கள் ஆகியவற்றை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இலக்குகளும் ஏறக்குறைய எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியிலிருந்து 20 முதல் 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றன. ஆனால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையிலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்திலும் தான் இந்த துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டது என்று தற்போது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். இந்த தாக்குதல் அனைத்தும் வெற்றிகரமாக நிகழ்த்து முடிக்கப்பட்டிருப்பதாகவும் கூடுதலாக இந்த கட்டிடங்கள் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதலை முன்னின்று நடத்திய வீரர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கூடுதல் தகவலை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சித்ரா என்னென்ன விவரங்களை இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்காங்க? பல்வேறு முக்கியமான அம்சங்களை, அதாவது ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான அம்சங்களை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கியிருக்கிறார்கள். 9 தீவிரவாத அமைப்புகளுக்கான அந்த புகலிடங்கள், அதனுடைய தலைமையகங்கள் தற்பொழுது தகர்க்கப்பட்டுள்ளது, தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 பெண் அதிகாரிகள் பாதுகாப்புத்துறை, அதாவது ராணுவத்தினுடைய கர்னல் மற்றும் விமானப்படையினுடைய விங் கமாண்டர் என 2 பெண் அதிகாரிகள் தான் இந்த ஒரு விளக்கத்தை தற்பொழுது வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது ஆகிய அமைப்புகளுடைய தலைமை இடங்களாக, பயிற்சி கூடங்களாக செயல்பட்டு வந்த பல்வேறு இந்த ஒரு அமைப்புகள், அதனுடைய அந்த இடங்களும் என்பது இந்த தாக்குதலின் பொழுது தரைமட்டமாக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த தாக்குதல் என்பது இந்தியாவின் தரப்பிலான ஒரு நியாயமான தாக்குதல், ஒரு நான் எஸ்கலேட்டரி தாக்குதலாகத்தான் இதை பார்க்க முடியும் என்ற ஒரு விளக்கத்தையும் மத்திய வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி சற்று நேரத்திற்கு முன்னதாக பேசும் பொழுது அவர் கூறியிருந்தார். பஹல்காம் தாக்குதல் மட்டுமல்லாமல் அதற்கு முன்னதாக இந்தியாவின் மீது தீவிரவாதிகள், பாகிஸ்தானிலிருந்து பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல்களுக்கு ஒரு பதிலடியாக இந்த தாக்குதல் என்பது இருக்கிறது. ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலாக இருக்கட்டும், பஹல்காம் தாக்குதலாக இருக்கட்டும், புல்வாமாவுடைய ராணுவ வீரர்கள் மீதான ஒரு தாக்குதலாக இருக்கட்டும், அவை அனைத்திற்குமே ஒரு பதிலடியாக இந்த ஒரு 9 பயங்கரவாத தீவிரவாதிகளுடைய அந்த அமைப்புகள் என்பது தகர்க்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது சாங்ஷன்ஸ் கமிட்டியினுடைய கீழ் செயல்பட்டு வரும் மானிட்டரிங் கமிட்டி என்பது லஷ்கர்-இ-தொய்பாவுடைய செயல்பாடுகள் குறித்த ஒரு அறிக்கையை அவர்களுக்கு, அதாவது மத்திய அரசிற்கு வழங்கியுள்ளது என்றும், அந்த தகவல்கள் அடிப்படையில் ஐநா சபையிலும் சரி, அதற்கு முன்னதாக பாகிஸ்தான் அரசாங்கத்திடம் தீவிரவாத செயல்களுக்கும் அதற்கு அந்த அமைப்புகளுக்கும் துணை போவதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல், கோரிக்கை என்பது இந்தியாவின் சார்பாக முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த ஒரு கோரிக்கையும் மீறி இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் கூறியுள்ள இந்த ஒரு விவரங்களை பொறுத்த அடிப்படையில் அதிகாரி, அது கர்னல் சோஃபியா குரேஷி மற்றும் விங் கமாண்டர் அதிகாரி வியோமிகா சிங் ஆகிய 2 பேருமே இந்த தாக்குதல்கள் எவ்வளவு தூரத்தில் உள்ள அந்த கட்டிடங்கள் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது தொடர்பான விவரங்களையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 9 இடங்களில் சில இடங்களுக்கு தீவிரவாதிகளான இந்தியாவில் தாக்குதல் நடத்திய அந்த அஜ்மல் கசாப் மற்றும் தஹாவூர் ராணா உள்ளிட்ட தீவிரவாதிகள் அந்த இடங்களில் லஷ்கர்-இ-தொய்பாவுடைய மிக முக்கியமாக பஹவல்பூர் பகுதியிலுடைய
அந்த மதரசாவில் தான் பயிற்சி பெற்றார்கள் என்ற விளக்கத்தையும் அதிகாரிகள் தற்போது வழங்கியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த 9 தீவிரவாத இடங்களுக்குமே பாகிஸ்தானுடைய அரசும் அதனுடைய இன்டெலிஜென்ஸினுடைய தலைமையகமாக பார்க்கப்படக்கூடிய ISI-னுடைய தொடர்பும் இருக்கிறது. அவர்களுடைய ஆதரவு என்பது முழுமையாகவே இருந்து வருகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவினுடைய எல்லைப் பகுதியிலிருந்து சுமார் 104 கிலோமீட்டர் தொலைவுள்ள பஹாவர்பூர், அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடமாகும். அந்த ஒரு இடம் தவிர மற்ற 8 இடங்களுமே இந்தியாவின் ஒரு பகுதியாக பார்க்கக்கூடிய, ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர் அளித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மர்கஸ் சுபான் அல்லா பஹாவல்பூருடைய அந்த ஒரு இடம்தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஜெய்ஷ் இ முகமதினுடைய தலைமை இடமாக பார்க்கப்படும் அந்த இடம் என்பது புல்வாமா தாக்குதலுடைய ஒரு அடிப்படை என்பது அங்கிருந்துதான் தீவிரவாதிகள் புல்வாமா தாக்குதலுடைய திட்டங்களை செயலாக கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மசூத் அசார் இந்தியாவிற்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை இந்த இடத்திலிருந்து முன்வைத்துள்ளார் என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல் இரண்டாவது இடமாக பார்க்கப்படுகிற சர்ஜல் தேரா காலான், அதாவது நரோவல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாபில், பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாபில் நரோவல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சர்ஜல் தேரா காலான் என்பது சுகாதார மையமாக இருந்தாலும் ஒரு தீவிரவாத லான்ச் பேடாக அது செயல்பட்டு வந்தது என்ற ஒரு விளக்கத்தையும் இரண்டு பெண் அதிகாரிகளுமே தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். ட்ரோன் மூலம் ஆயுதம் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்துவதில் இந்த ஒரு தேரா கலான் என்பது மிகவும் முக்கியமான புகலிடமாக அவர்களுக்கு செயல்பட்டு வந்தது என்ற ஒரு விளக்கத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெய்ஷ் இ முகமதினுடைய அந்த இடங்களை பொறுத்தளவில் மொத்தம் 4 இடங்கள் ஜெய்ஷ் இ முகமதுக்கு சொந்தமான இடங்களாக பார்க்கப்படுகிறது. கோட்லியில் இருக்கக்கூடிய மார்க்கஸ் அப்பாஸ், அது ஜெய்ஷ் இ முகமதுடைய பயிற்சி முகாம். அது மட்டுமல்லாமல் முசாராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கஸ் சையத்னா பிலால் என்று அழைக்கப்படுகிற அந்த இடமும் ஜெய்ஷ் இ முகமதுடைய பயிற்சி முகாமாகும். இங்கு பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய SSG ஸ்பெஷல் கமாண்டோஸ் பிரிவிற்கும் பயிற்சியானது அளிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விளக்கும் பொழுது தெரிவித்திருக்கிறார். அது இரண்டாவதாக லஷ்கர் இ தொய்பாவினுடைய முகாம்களாக பார்க்கணும் ஒரு 3 முகாம்களையும் இந்தியாவானது இன்று காலை நடத்திய அந்த ஆபரேஷன் சிந்தூரில் தாக்கியுள்ளது. மிக முக்கியமாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதலுக்கு பயிற்சி முகாமாக செயல்பட்ட மர்கஸ் தைபா, அதாவது முரிட்கே என்ற பகுதியில் பாகிஸ்தானில் அமைந்திருக்கக்கூடிய மர்கஸ் தைபாவும் இன்றைய இந்த தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இந்த மர்கஸ் தைபாவிற்கு தான் ஒசாமா பின் லேடன் சுமார் 10 லட்சம் நன்கொடை ரூபாய் வழங்கியுள்ளார் என்ற ஒரு விளக்கத்தையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தஹாவூர் ராணா, டேவிட் ஹேட்லி உள்ளிட்ட முன்னணி தீவிரவாதிகள் இந்த முகாமை பார்வையிட்டு 1000 பேர்களுக்கு பயிற்சி வரை இந்த முகாமில் அளிக்கப்பட்டது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஷவைன் அல்லா முகாம் என அழைக்கப்படும் முகாம் என்பது முசாராபாத்தில், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முசாராபாத் பகுதியில் அமைந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 200 முதல் 250 பயங்கரவாதிகள் தங்கும் முகாமாக இது பார்க்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ராணுவ அதிகாரிகள் தரப்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் மிக முக்கியமான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.